அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் முஹரம் தினத்தை முன்னிட்டு செம்ம செக்கிங், கூடாரம் கூடாது, ஊர்வலம் கூடாது, அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து மங்காஃப் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு அவசர நிதி உதவி வழங்க உத்தரவு. அடுத்து மங்காஃப் தீ விபத்தில் இன்னும் 2 பேர் மருத்துவமனையில். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் முஹரம் தினத்தை முன்னிட்டு கடுமையான உத்தரவுகளை டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் பிறப்பித்துள்ளார்கள். வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, எந்த ஒரு கொடியையும் முஹரம் தினத்தன்று பறக்கவிடக்கூடாது, உசனியாவிற்கு வெளியே கூடாரங்கள் அமைக்கக்கூடாது, ஊர்வலம் நடத்தக்கூடாது என்றும் அதிரடி உத்தரவு போடப்பட்டுள்ளது. இதனை மீறி யாராவது செயல்பட்டால் எந்தவித விசாரணை இல்லாமல் அதிரடியாக கைது செய்யப்படுவார்கள் என துணை பிரதமர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதுபோல குவைத் முழுவதும் சந்து புந்து வரை அதிரடியான செக்கிங் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், ஜூன் 12ஆம் தேதி குவைத் மங்காஃப் தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் பரிதாபமாக தீயில் கருகி பலியான சோக சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தீயில் மறைந்த குடும்பங்களுக்கு குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அகமது ஜபல் சபா அவர்கள் சுமார் இந்திய ரூபாயின் மதிப்பு 12,50,000 ரூபாய், அதாவது பார்த்தீங்கன்னா $15,000 அமெரிக்கன் வழங்குவதாக தெரிவித்திருந்தார்கள். அதுபோல என்பிடிசி நிறுவனம் மரணித்த குடும்பங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது. இந்திய அரசு, மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய், தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் என அறிவித்திருந்தது. இப்போ இந்த தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா $3,260 அமெரிக்கன், அதாவது 1000 குவைத் தினார் அவசர நிதி உதவியாக என்பிடிசி நிறுவனம் தற்போது வழங்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதுபோல இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் விரைவில் இவர்களும் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்கள் என மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னதான் லட்சங்களை வாரி வாரி கொடுத்தாலும் மரணித்தவரின் உயிருக்கு இந்த லட்சங்கள் எல்லாம் சமமாகாது. தன் குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காக மட்டும் தனது சந்தோஷம் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வெளிநாட்டிற்கு வந்து கஷ்டப்படும் ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வலி உள்ளதுங்க. இந்த வலியை வெளிநாட்டவர் மட்டும்தான் உணர முடியுமே தவிர மற்றவர்கள் உணர முடியாது. மற்றவர்கள் பார்வையில் நாம் சந்தோஷமாக இருப்பதாக தெரிந்தாலும் நம்ம வலி நமக்கும் நம்மை படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், ஸ்ரீலங்கன் விசா இதுவும் எடுத்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 15,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 58 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 13,300 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 70 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 45 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 58 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 75 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 51 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 272 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $997 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 477 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 505 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.